மாநிலங்களை நோக்கி பயணம் செய்யக்கூடிய டிராவலர்ஸ் அவங்க. அப்ப அவங்க சொன்னது வந்து எந்த சைட்ல இருந்து வருவானுங்கன்னே தெரியாது. தெரியாது. ஆமா. திடீர்னு வந்து தாக்குவானுங்க. தாக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம். அது உண்மையிலேயே போலீஸ் சப்போர்ட்டோடயே நடக்குது அப்படின்லாம் அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. போலீஸ் சப்போர்ட்டை தாண்டி அரசியல் சப்போர்ட்டோடயே நடக்குது. நடக்குது அப்படின்னு. ஆமா ஆமா. நீங்க 2 பேரு உங்களுடைய டிராகனை நம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எதுவும்? எங்களுக்கு வந்து நிறைய நடந்திருக்கு ப்ரோ. ஒரு ஹைவேலையுமே எங்களுக்கு வந்து குஜராத் வரைக்கும் எந்த ப்ராப்ளம்ஸுமே வரல. ஏன்னா அது வந்து ஓரளவு சவுத் ரீஜன் தான். அது எல்லாமே சென்டர் ஆஃப் சவுத் இந்தியா. குஜராத்ல வந்து மத்திய பிரதேஷ் போகும்போது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்குது. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், அருண் பின்னாடி உட்காந்து மேப் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே கும்பலாக ஆட்கள் இருக்கிறத பார்த்தே வந்து இவன் ஃபோன் எடுத்து சேஃபாக வந்து ஷூக்குள்ளே போட்டுட்டான், சாக்ஸ்குள்ளே போட்டுட்டான். நான் வந்து மேப் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கேன். அப்போ பார்த்தா சடனாக ஒருத்தவங்களாம் கேங்காக வந்து நிப்பாட்டி கழுத்தில் கத்தி வச்சு அவங்களாம் வந்து கன்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. நம்மளை மிரட்டுறாங்க, காசு எடுன்னு சொல்லி தலையில் தட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து கத்தியோட நுனி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அப்படியே அடிச்சு அப்படியே வா, அது நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். என்னடா பண்றது அந்த மாதிரி இருக்கும். ஒரு பய உணர்வு வேற, மொழியும் புரியாது அந்த மாதிரி ஒரு இதுல பார்த்தா அந்த அந்த முனையை வச்சு இப்படி பண்றாங்க. போச்சு, நான் பயப்படுறேன், அறுக்க கீறினாலும் நம்ம அப்படியே புடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படியே தலையில அப்படியே அடிச்சுக்கிட்டு உங்களுக்கே எப்படி இருக்கு, என்னடா இவனே இப்படி பண்றான் அந்த மாதிரி. எங்களுக்கு அது வந்து ஆள் நடமாட்டமே முற்றிலும் கிடையாது, பயங்கரமான ஹைவே. அப்புறமேட்டு தான் ஒருத்தர் வராரு தூரத்துல இருந்து, முகமுடி தான் போட்டுட்டு ஒருத்தர் வராரு. தீரநதிகாரம் படத்துல வர மாதிரி உண்மையிலே வந்து ஒருத்தர் வராரு. வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ஹிந்தி தெரில, அப்போ இங்கிலீஷில் பேசுகிறோம். எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லும் போது இவர் வந்து வாட் யூ வாண்ட் டு டாக் அப்படின்னாரு. அப்பாடா இவருக்காச்சும் இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னு சொல்லி, ப்ரோ 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நாங்கள் யாருன்னு சொல்லி சொன்ன பிறகு அவரே வந்து வண்டியெல்லாம் தூக்கி பார்க்குறாரு. குளோபல் வார்மிங், ஆன்டி ரேப், ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரைசைக்கிளில் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேர் மட்டும் தான், ரொம்ப மிடில் கிளாஸ் பசங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இந்த பயணத்துக்கு வந்திருக்கோம், நேற்று எனக்கு வேலையெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்க வந்து எல்லாம் இறக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர் தான் லீடரு, நல்ல வேளை அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து இறக்குங்கன்றாரு. அப்புறமேட்டு சொல்றாரு வந்து சாரி நாங்கள் தெரியாம தப்பு பண்ணிட்டோம்.